கதைகள் ஆகும். இக்கதைகள் விலங்குகளை பாத்திரங்களாக கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான புத்திசாலித்தனம், நட்பு, ஒற்றுமை மற்றும் நல்லொழுக்கத்தை நமக்கு கற்பிக்கின்றன. இங்கு எம் பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவரும் சேர்ந்து முயல் தன் புத்திசாலித்தனத்தால் எவ்வாறு தன் அனைத்து நண்பர்களையும் காப்பாற்றியது என்பதை நாடகம் மூலம் காண்போமா? இவ்வாறு அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருந்த காட்டில் புதிதாக வந்த சிங்கம் அவர்களை அடக்கி ஆள ஆரம்பித்தது. விலங்குகளை சிங்கம் தொடர்ந்து வேட்டையாடியது. விலங்குகள் ஒன்று கூடி எடுக்க தீர்மானம். இந்த சிங்கத்திடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்தனர். நாம் அனைவரும் தினமும் பயந்து பயந்து வாழ்வதை விட ஒவ்வொரு நாளும் ஒரு சிங்கத்திற்கு பலியாக செல்வதே மேல் என முடிவு செய்தனர். நரி விலங்குகள் அனைத்தும் சேர்ந்து எடுத்த முடிவை சிங்கத்திடம் சென்று கூறியது. ஒவ்வொரு விலங்காக சிங்கத்திற்கு பலியாக செல்கிறது. அகந்தையின் வீழ்ச்சி புத்தி வென்ற தருணம். சிங்கத்திற்கு இரையாக செல்கிறது. ஆனால் சிங்கத்தின் முன் பயம் இல்லாமல் நின்றது. காரணம், வழியில் உங்களை விட புத்திசாலியான பலசாலியான சிங்கத்தை பார்த்ததாகவும் அந்த சிங்கம் உங்களை மிகவும் ஏளனமாக பேசியது என்றும் கூறியது. கோபமடைந்த சிங்கம், இப்பொழுதே என்னுடன் வா, நான் யார் என்று காட்டுகிறேன் என்று முயலை அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு சென்றது. தன்னை விட புத்திசாலியான சிங்கத்தை காண காட்டின் ராஜாவும் முயலும் செல்கிறார்கள். முயலின் புத்தியும் அனைவரின் மகிழ்ச்சியும், இதோ மகாராஜா, இங்குதான் அந்த சிங்கம் உள்ளது என்று கிணறை காண்பித்தது முயல். சிங்கமும் அதன் காலை கிணற்றின் மீது வைத்து நேரில் தெரிந்த பிம்பம் வேறொரு சிங்கம் என்று நினைத்து உள்ளே குதித்தது. பிறகு நீரில் மூழ்கி இறந்து போனது.